இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1ல் இருக்கிற செகண்ட் சம்மை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் சம் என்னென்னா, ரைட் த செட் -1, 1 இன் செட் பில்டர் ஃபார்ம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம் செட் பில்டர் ஃபார்ம்னா என்னென்னு. அது வந்து x:x ஃபார்மில் இருக்கும். இப்போ வந்து -1, 1ன்றது என்ன ஃபார்மில் இருக்குது? இது வந்து ரோஸ்டர் ஃபார்மில் இருக்குது. இதை வந்து நம்ம செட் பில்டர் ஃபார்மில் இதே மாதிரி எழுதணும். இப்போ இதை எப்படி எழுதலாம்? x:x, இங்கே வந்து -1, 1. இது ரெண்டுமே வந்து என்ன நம்பர்னு பார்த்தோம்னா ரியல் நம்பர். அதனால் x பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ன்றதை நம்ம ஆறுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இந்த -1, 1ன்றது எப்படி இந்த கண்டிஷனை எப்படி எழுதிக்கலாம்னா, நம்ம x² 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்டா நம்ம இப்படி x² 1 அப்படின்னு எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x² 1 இங்கே வந்து ஸ்கொயர்ன்றது அங்கே போச்சுன்னா வந்து ரூட்டாக மாறிடும். x ரூட் ப்ளஸ் ஆர் மைனஸ்னு வந்துடும். ஒன்னோட ரூட் என்ன? 1 தான். அப்படின்னா ப்ளஸ் ஆர் -1. இதை வந்து நம்ம 1 - 1 எழுதியிருக்கலாம். அப்படின்னா இது வந்து இந்த கண்டிஷனுக்கு வருதா, அதனால் x² 1ன்னு எழுதிக்கிறோம். இதுதான் வந்து செட் பில்டர் ஃபார்ம். தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட். இப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது அதை பார்த்து நம்ம இந்த செட்டு வந்து ஃபைனைட் செட்டாக இல்லைன்னா இன்ஃபைனைட் செட்டாக அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லணும். x belongs to natural number. x is an even prime number. உங்களுக்கே தெரியும் ஈவன் ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு. ப்ரைம் நம்பர்லாம் என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2, 3, 5, 7 அப்படின்னு ப்ரைம் நம்பர் போய்கிட்டே இருக்கும். அதில் ஈவன் ப்ரைம் நம்பர்ன்றது 2 மட்டும்தான். வேறு எல்லா ப்ரைம் நம்பருமே வந்து ஆடாக தான் இருக்கும். அதனால் 2 மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பர். அதனால் இந்த செட்டு வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கா. நம்மளுக்கு வந்து ஃபைனட் இன்ஃபைனட்னா, ஃபைனட்னா வந்து அதில் எவ்வளோ எலிமெண்ட் இருக்குன்னு சொல்ல முடியும். இன்ஃபைனட்னா அதில் எவ்வளோ எலிமெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இதில் வந்து ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு நமக்கு தெரியுதா, அதனால் இது வந்து ஃபைனைட். அடுத்த செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, x பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். x இஸ் அன் ஆட் ப்ரைம் நம்பர். ஆட் ப்ரைம் நம்பர்லாம் எது? 3, 5, 7 அதுக்கு இன்னும் போய்கிட்டே இருக்கும். அது வந்து நம்மளை வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால வந்து இது வந்து இன்ஃபைனைட். தேர்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, x பிலாங்ஸ் டு z. zனா வந்து இங்கே இன்டீஜர். x இஸ் அன் ஈவன் அண்ட் லெஸ் தென் 10. எக்ஸ்ன்ற நம்பர் வந்து ஈவனாக இருக்கணும், அது லெஸ் தென் 10ஆக இருக்கணும், அது ஒரு இன்டீஜராகவும் இருக்கணும். இன்டீஜர்னால் உங்களுக்கு நம்பர்லேயும் நல்லாவே தெரியும். 0 வந்து இங்கே வந்து ப்ளஸில் போகும். 1, 2, 3, 4 அப்படின்னு இங்கே ப்ளஸில் போகும். இங்கே வந்து மைனஸில் போகும். -1, -2, -3 அப்படின்னு போகும். இதுதான் இன்டீஜர். இங்கே வந்து லெஸ் தென் 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா லெஸ் தென் 10னா என்னெல்லாம்? அதுவும் ஈவனாக இருக்கணும். அப்படின்னா வந்து இந்த சைடு ப்ளஸ் பாசிட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8 அப்படின்னு லெஸ் தென் 10 வரையும் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா -2, -4 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இதுவும் வந்து இவ்வளோ தான் நம்பர் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் இது வந்து இன்ஃபைனைட். இதுவும் ஃபோர்த் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, x பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். x இஸ் அன் ரேஷ்னல் நம்பர். ரியல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸும் வந்திருக்கும், நெகட்டிவ் நம்பரும் வந்திருக்கும். அடுத்து வந்து டிவிஷனில் இருக்கிற நம்பரும் வந்திருக்கும். அது டிவிஷன்னா இப்படி 2:4 அப்படின்ற நம்பருக்கும் வந்திருக்கும். அது வந்து ரேஷ்னல் நம்பர்னா பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற வந்து எவ்வளோ ரேஷ்னல் நம்பர் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் இது வந்து இன்ஃபைனைட். ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா, x பிலாங்ஸ் டு n நேச்சுரல் நம்பர். x இஸ் அ ரேஷ்னல் நம்பர். நேச்சுரல் நம்பரில் எவ்வளோ ரேஷ்னல் நம்பர் இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. நேச்சுரல் நம்பர்னால் என்ன? 1, 2, 3, 4, 5 அப்படின்னு கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். அதில் எத்தனை ரேஷ்னல் நம்பர் வேணால் இருக்கலாம். அதனால் வந்து இதுவும் இன்ஃபைனைட். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் அடுத்த வீடியோவில் இருக்குது. இந்த எக்ஸசைஸில் உள்ள எல்லா சம்முமே நம்ம சேனலில் 11th மேக்ஸ் சாப்டர் 1 அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங்.